ஸ்லோவாக்கியாவோட பிரைம் மினிஸ்டர் ஃபிகோ அவர்கள் மாஸ்கோவுக்கு வருகை. இவர் எப்படி வருவாரு, யாருமே வழிவில்லையே அப்படிங்கிறவங்கலாம் பலதும் பேசிட்டு இருந்தாங்க. பட் ஆனா ஃபிகோ அவர்கள் வந்துட்டாரு. ஸோ அவர் வரது வந்து பார்த்தா மே 9 இல்லையா? ஸோ செக் வழியா செக் ரிப்பப்ளிக், ஜெர்மனி, ஸ்வீடன், ஃபின்லாந்து வழியா வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க. ஏன்னா போலாண்டு, பால்டிக் ஸ்டேட்ஸ்ல வந்து பார்த்தா ரெஃப்யூஸ் பண்ணதுனாலே அவர் சுத்தி வந்திருக்கிறாரு. அது கூடவே ஸ்லோவாக்கியாவோட பிரைம் மினிஸ்டர் அங்க போனதுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய இறந்த வீரர்கள் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கான மரியாதை செலுத்தக்கூடிய வேலைகள்ல இறங்கியிருக்காரு. இவர் மட்டும் இல்ல, பெலருஸோட லுகஷெங்கோ அவர்கள், ரிப்பப்ளிக் ஆஃப் ஸ்பர்கா, ஸோ பல நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா வருகை தந்திருக்காங்க. மே 9 விக்டரி டேல வந்து பாத்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. இந்த மே 9க்கு ரஷ்ய தரப்புல இருந்து ஒரு சீஸ்ஃபயர் போட்டாங்க. உக்ரைன் அதை ஏத்துக்கல. பதிலுக்கு ஜெலன்ஸ்கி ஒரு சீஸ்ஃபயர் போட்டாங்க. அது ரஷ்ய தரப்புல எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்குற மாதிரி இல்ல. கடைசி நிமிஷம் வரைக்கும் அட்டாக்ன்றது ரஷ்யாவுக்குள்ள நடந்துட்டு வந்து ரஷ்யாவும் உக்ரைனுக்குள்ள அட்டாக் பண்ணாங்க. பிரெம் பகுதி, யாரோஸ்லாவ் பகுதி, இதெல்லாம் ரஷ்யாவுக்குள்ள லார்ஜஸ்ட் ரிஃபைனரிஸ் இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் அட்டாக் நடந்தது. ஸோ 3 டேஸ் சீஸ்ஃபயர் 9, 10, 11 அப்படிங்கிறதோட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதுல ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, நான் சீஸ்ஃபயர் போடுறேன், நான் ரெக்வஸ்ட் பண்ணேன் 9, 10, 11 இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நடக்குது. ஏன்னா ரஷ்யால வெற்றி டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க. உக்ரைனும் தான் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு பிக் ஃபேக்டரா வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க 2ஆம் உலகப் போர்ல. ஸோ இந்த சீஸ்ஃபயர்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா சஸ்பென்ஷன், எல்லா ஆக்டிவிட்டிஸும் சஸ்பெண்ட் பண்ணிட்டு பிரிசனர் ஸ்வாப் 1000 நபர்கள் இருதரப்பையும் ஸ்வாப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு நல்ல நாள்ல நல்ல விஷயங்கள் நடக்கட்டுமே, நான் அப்ரிஷியேட் பண்றேன். இந்த அக்ரிமெண்ட்டை நான் புட்டின் அவர்கள்கிட்டயும் சரி, ஜெலன்ஸ்கி அவர்கள்ட்டையும் சரி நான் பேசியிருக்கேன். இந்த தொடக்கம் ஒரு பெரிய போரை வந்து பாத்தீங்கன்னா முடிச்சு வைக்கிறதுக்கான ஒரு தொடக்கமா இருக்கும், ஒரு குட் பிகினிங்கா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு தேங்க்யூ ஃபார் அட்டென்ஷன் டு திஸ் மேட்டர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் போட்டுக்கிறார். இது ரஷ்ய தரப்புல இந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஏன்னா ஒரு நாள் கேட்டால் 3 நாள் சீஸ்ஃபயர் அப்படிங்கிற சொல்லும் போது திரும்பியும் உக்ரைன் ப்ரிப்பேர் ஆகிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு. இது எப்படி என்ன மாதிரி நடக்க இருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ட்ரம்ப் அவர்கள் 3 நாள் சீஸ்ஃபயரா அறிவிச்சுட்டாங்க. அதை கடைபிடிக்கிறாங்களா என்னன்றது பார்க்கலாம். ஸோ இது இந்த யூரோப்பியன் யூனியன், ரஷ்யா, உக்ரைன் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்படியே மிடில் ஈஸ்ட்க்கு வந்துட்டோம்னா யுஎஸோட சென்ட்ரல் கமாண்ட் தரப்புல இருந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஈரானுக்கு சொந்தமான கப்பல்கள் மேல தாக்குதல். கல்ஃப் ஆஃப் ஒமன் பக்கத்துல சீஸ்டார் 3, அதுக்கப்புறம் செவேடா அப்படிங்கிற 2 கப்பல் மேல வந்து பண்ண தாக்குதல். ஸோ ஈரான் வந்து பாத்தீங்கன்னா பார்போசா பிளாக்டு ஆயில் இருக்கக்கூடிய பார்போசா பிளாக் இருக்கக்கூடிய ஒரு ஆயில் டேங்கரை வந்து பாத்தீங்கன்னா புடிச்சிட்டு போயிட்டாங்க. ஏன்னா எங்ககிட்ட பர்மிட் வாங்காம அந்த வண்டி நகர்ந்தது, புடிச்சிட்டு போயிட்டோம் அப்படிங்கிறதுல அவங்களும் புடிச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ இது போல கப்பல்களை வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி தாக்கக்கூடியது, கடத்தக்கூடிய வேலைகளை இருதரப்புலையும் மாறி மாறி இறங்கியிருக்காங்க. ஸோ இங்க இது நடக்குதுன்னா அடுத்த துபாய் ஏர்போர்ட்ல தீ விபத்து நடந்தது, தாக்குதல் நடந்திருக்கு. யூஏல திரும்பவும் வார்னிங்ஸ் வருது, பெலிஸ்டிக் மிசைல் அட்டாக் வார்னிங் வருது அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ பரபரப்புக்கு பஞ்சமில்லை. ஸோ ஒரு சைடு அமைதி பேச்சுவார்த்தை மூலம் ட்ரம்ப் நாங்கள் சொல்லும் போது இங்க தீப்பிடிச்சு எறிகிற மாதிரியான ஒரு தொடக்கங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல தான் அமெரிக்கா ஒரு ஸ்பெஷல் ஆபரேஷனுக்கு இறங்கக்கூடிய வேலைகள் இருக்காங்க அப்படிங்க தெரிஞ்சுக்கலாம். அமெரிக்காவோட ஸ்பெஷல் ஆபரேஷன் கமாண்ட் எஸ்ஓசி அப்படிங்கிறதோட ஒரு மதர் ஷிப்பு வந்து பாத்தீங்கன்னா டியோ கார்ஷியா பகுதிகளில் தென்படுது, ரெடியா இருக்கு. ஸோ இந்த ஜெய்சாண்டிக்கான ஒரு ஃப்ளோட்டிங் கப்பல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான கமாண்ட் சென்டர், ஸ்பெஷல் ஆபரேஷனுக்கான கமாண்ட் சென்டரா வேலை செய்யும். ஸோ இதுல ஸ்பெஷல் ஃபோர்ஸுக்கான ஒரு கமாண்ட் ஆபரேஷன் சென்டர் அப்படிங்கிற கண்ட்ரோல் சென்டர் அப்படிங்கிறது போல. ஸோ இந்த எப்படி சொல்லுது, நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்ஃபேர் அப்படிங்கிற நம்ம சேனல்ல பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்கு இந்த ஒரு ஜெய்சாண்டிக்கான கப்பல் அப்படிங்கிறது ஒரு கமாண்ட் சென்டர். ஸோ இந்த நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்ஃபேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒருவேளை லேண்டிங் ட்ரூப்ஸுக்கு ரெடியாகிறாங்களா அமெரிக்கா அப்படின்ற கேள்வி. ஏன்னா ரூபியா அவர்கள் தரப்புல இருந்து வரக்கூடிய செய்திகள் என்னன்னா, ஈரான் இதை கண்ட்ரோல் பண்றாங்க இல்லையா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ், அதை ஒத்துக்கவே முடியாது. வாஷிங்டனான நாங்க ரெஸ்பான்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா மாறி மாறி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அவங்க ஒரு பாயிண்ட் எழுதி அனுப்பிச்சாங்கன்னா இவங்க ஒரு பாயிண்ட் எழுதி அனுப்புறது, ஒரு கட்டத்துக்கு மேல ஈரான் ஒரே பேஜ்ல எழுதி அனுப்புறாங்க. இது போல மாறி மாறி வந்து பாத்தீங்கன்னா அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ மாறி மாறி ரெஸ்பான்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இது சீரியஸான ஒரு விண்டோ நெகோசியேஷனுக்கு அப்படிங்கிறது போல. அது மட்டும் இல்லாம போப் அவர்கள்கிட்ட பேசிக்கிறார் மார்க்கோ ரூபியோ அவர்கள், இட்டாலியோட பேசிக்கிறாங்க. பல நபர்கள் பல இடத்துல விஜயம் பண்ணியிருக்காரு. பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அமெரிக்கா. இந்த சுச்சுவேஷனை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறார் போப் அவர்கள்கிட்ட ரூபியோ அவர்கள். இது போல ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இருந்தா எந்த அளவுக்கு டேஞ்சர், அதை ஒத்துக்கவே முடியாது அப்படிங்கிறது போல பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கிறார். பட் இருந்தாலும்
நீங்க அதுக்காக ஈரான்ல போய் அதே போல ஒரு ஆயுதத்தை போறதும் அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்ல அப்படின்னு சொன்னதாகவும் சில தரப்பு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஸோ ஈரான் தரப்பு வந்து இது போல ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை கண்ட்ரோல் பண்ணலான்னு ஏதோ ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க ஒரு அத்தாரிட்டி அப்படின்னா அது ஒத்துக்க முடியாது அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ இது இங்க இருக்கக்கூடிய விஷயம். அங்க பரபரப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கூட குறையில, திரும்பவும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆயில் ஸ்டோரேஜ் டேங்க் அமெரிக்கா இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் கூடிய சீக்கிரத்துல எம்டி ஆயிரும் அப்படிங்கிறாங்க. ஏன் இப்ப இந்த மிடில் ஈஸ்ட்ல பரபரப்பு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா, மெயினான காரணம் இதுதான். நான் போன பதிவுலயே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இதுதான் அதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த ஆயில் ஸ்டோரேஜ் எல்லாமே அமெரிக்கால இந்த ரிசர்வ்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா, அதைத்தான் எடுத்து பெருமளவுல வியாபாரம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எல்லா நாடுகளும் பிரச்சனையா இருக்கக்கூடாதுன்றதுக்காக அதை பார்த்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜூலை 4 அது போல டைம்ல முடிஞ்சிடும் அப்படிங்கிறது போல ஜெஃப் கியூரி அவர்கள், சார்லஸ் ஜெஃப் கியூரி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது போல சொல்லிக்கிறாரு ஒரு நிறுவனத்துக்கு, மீடியாக்கு ப்ளூம்பர்க் தரப்புல வந்து பண்ண சொல்லிக்கிறார். இவர் யாரு அப்படின்னா, ஜெஃப் கியூரி அப்படிங்கிறது சீஃப் ஸ்ட்ராட்டஜி ஆஃபீஸர் ஆஃப் எனர்ஜி பாத்வே. மிக முக்கியமான ஒரு நபர். இது போல விஷயத்த மீடியாக்கள் தரப்புல பேசும்போது அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் யோசிச்சுக்கோங்க. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆஸ்திரேலியா, பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து அதெல்லாம் சீக்கிரமா ஆயில் இல்லாம போகுது மே மாசத்துக்குள்ள. சம்டைம் இந்த மந்த் ஆஃப் மே மாசத்துல தாய்லாந்து, பிலிப்பைன்ஸ், ஆஸ்திரேலியா இந்த ஏசிய நாடுகள்லாம் பிரச்சனை ஆகும். அதுக்கப்புறம் ஏசிய நாடுகள் ஹிட் ஆனதுக்கு அப்புறமா யூரோப்புக்கு ஹிட் ஆகும். டேங்க் எல்லாம் பாட்டமுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. மே ஜூன் மாசத்துல யூரோப்புல வர ஆரம்பிச்சிடும். டேங்க் எல்லாம் எம்டி ஆக ஆரம்பிச்சிடும். டேங்க் இந்த சென்ஸ் ரிசர்வ்ல இருக்கக்கூடிய ஆயில்லாம் வந்து பாத்தீங்கன்னா தீந்துரும் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ அமெரிக்காவான நம்மளுக்கு ஜூலை 4 இந்த பீரியட் சீக்கிரமா நடக்கும். ஜூலை 4க்குள்ள நம்மளோட டேங்க்கும் எம்டி ஆக ஆரம்பிச்சிடும். இஃப் நாட் இல்லைனாலும் சீக்கிரமா அது நடந்துடும். ஏன்னா ஷார்டேஜஸ் அப்படிங்கிறது இப்பவே பல பகுதிகள் ஏசியா நாட்டுல இருக்கக்கூடிய பல பகுதிகளில் பார்க்க முடியுது. பிலிப்பைன்ஸ்ல பார்க்கணும், பல இடங்கள்ல பார்க்குறோம். அயர்லாண்ட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, யூரோப்ல அயர்லாண்ட்ல எல்லாம் பெட்ரோலே இல்லைன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க பெருமளவுல. எல்லாமே பார்க்கணும். விமானங்கள் சேவையை ரத்து செய்யறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் வருது, கேள்விப்பட்டிருப்பீங்க. விமானங்கள் சேவையெல்லாம் ஒன்னொன்னா ஸ்டாப் பண்றாங்க. ஏன்னா அதுக்கான ஃபியூயல் வந்து பாத்தீங்கன்னா இல்ல, அதிகமா காசு அப்படிங்கறனால எல்லாரும் ஸ்டாப் பண்றாங்க. ஸோ அதனால இப்பவே அதிகப்படியான ஏசிய நாடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகளா இருக்கு. ஏன்னா டேங்க் எல்லாமே ரிசர்வ்ஸ் எல்லாமே பாட்டம்ல இருக்கு. இப்போ அமெரிக்கா, யூரோப் இந்த பிரச்சனைய இந்த டெபிசிட்டை தீக்கிறதுக்கு இப்ப இந்த பிரச்சனைய முடிச்சா கூட நம்மளுக்கு வருஷங்கள் ஆகும். அதனால ஷார்டேஜஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குயிக்கா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள். ஸோ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த டைம் பீரியட்ல டேங்க் பாட்டம் வந்துருச்சு அப்படின்னா பிரச்சனைகள் கண் முன்னே தெரியும் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட். ஸோ அமெரிக்கால டூம்ஸ்டே அப்படிங்கிறது போல நம்ம பாக்குறோம் இந்த ஆயிலுக்கு. ஸோ இவரு வந்து இப்ப இப்படி பேசுறாரு. ரெண்டாவது ஈரான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸும் அண்டை கொடுத்து வச்சுக்கிறாங்க. அமெரிக்கா அதை திறந்தே அவன் ஏதோ ஒரு வழியில் அப்படிங்கிறது போல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது போல பல்வேறு சுச்சுவேஷன், இக்கட்டான ஒரு சூழ்நிலையில அமெரிக்கா, உலக நாடுகள், அப்புறம் ஈரான் எல்லாருமே இருக்காங்க. டூ ஆர் டை அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. இதுதான் உலக போரோட தொடக்கமா? யாருமே இதுல விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. அப்படிங்கும் போது கண்டிப்பா போர் தான் அதுக்கான தீர்வு அப்படிங்கிறது போல முடிவுகளை எடுத்துருவாங்களா? ஆல்ரெடி யுத்தத்துல மிக பெரும் தாக்குதல அமெரிக்கா செஞ்சும் பெருமளவுல கை கொடுக்காத இந்த சமயத்துல டியாகார்ஷியோ பகுதியில இது போல அவங்களோட கமாண்ட் சென்டர்ஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்றாங்களே. இதனால ஈரான்ல ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு யுத்தத்துக்குள்ள அமெரிக்கா இறங்கிடுவாங்களாம். அப்படி இறங்குனாங்கன்னா அமெரிக்கால என்ன நடக்கும்? அமெரிக்கால சிவில் வார் வருமா அப்படிங்கிறது போல பேச்சுக்கள்லாம் பல அனலிஸ்டுகள் சொல்லிட்டு இருக்கு. வரக்கூடிய காலம் ரொம்ப இக்கட்டான காலம். அந்த காலத்தை எப்படி உலகம் கடந்து வருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். உலக தலைவர்கள் பெருமளவுல இதை எஸ்கலேட் பண்ணிக்காம பேசி தீர்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கை இந்த பையெல்லாம் முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம். இந்த தகவல் எப்படின்னு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை மேட்ச் யூடியூப் நாட்டுக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கலாம். அடுத்த போய் அவங்க சந்திக்கிறேன். பாய்.